பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமகா யக்ஞம் 7/6/2025 சனிக்கிழமை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை, 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. தொடர்புக்கு 9488868260 9443694183. அனுமதி இலவசம். மாதரசியாக இருக்கின்றவர்களே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது பெண்களுடைய பேராற்றலை, சக்தியினுடைய வடிவத்தை காட்டுகிறது. ஆனால் நீங்கள் அழைத்து வந்து பேசுகிறவர்கள் எல்லாம் சிவனாக இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்கள் கடுமையாக உழைத்து, கடுமையாக திட்டமிட்டு, அதற்காக ஒருங்கிணைந்து தலைமை பொறுப்போடு இத்தனை ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியாகவே நடத்தி இருக்கலாம். ஆனால் எப்போதும் கொடுக்கின்ற இயல்புடையவள் தாய்மை, கொடுக்கின்ற இயல்புடையவள் பெண்மை, கொடுக்கின்ற இயல்புடையவள் சக்தி. எனவே நீங்கள் எங்களுக்காக மேடையை உருவாக்கி கொடுத்து பேசுங்கள் என்று சொல்லி கைதட்டுக்களையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சிறப்பாக பார்க்கிறேன். பெண்கள் விழாவை எல்லோரும் கொண்டாடுகிற போது, உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற போது ஆண்கள் தினத்தையும் கொண்டாட வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைத்தார்கள். இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பெண்களே முன்னின்று வந்து ஆண்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை எவ்வளவு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு தூரத்திற்கு பெண்கள் சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த, ரகசியத்தை அறிந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் சிவனோடு சக்தி போட்டியிட்ட வரலாறு, திருவிளையாடல் மதுரையிலே ஏராளம் இருக்கிறது. அத்தனை போட்டிகளிலும் கூட சிவனும் சக்தியும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டாலும் கூட, சக்தி பெரிதென்று சிவனுக்கு தெரிந்தாலும் கூட, அந்த சிவனை முதன்மையாக வைத்து போற்றி பாராட்டுகிறவராகத்தான் சக்தி இருக்கிறார் என்கிற போது யார் பெரிது என்பதல்ல, இந்த பிரமிடு என்பது கூட எத்தனை பக்கங்கள் ஒரு கூர் முனையாக இன்றைக்கு ஒரு வானத்தையும் பூமியையும் இணைக்கின்ற ஒரு புள்ளி என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமும் ஒரு புள்ளியாக இருக்கிறது. கணினி என்று சொல்லுகிறோம், அவையெல்லாம் வெறும் புள்ளி புள்ளியாகவே வைத்துக் கொண்டு போகிறது. எனவே புள்ளியில் தான் எல்லாமும் இருக்கிறது. புள்ளியியல் என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறார்கள். அதாவது எதையும் அளந்து எத்தனை சதவீதம் என்று சொன்னால் அதற்கு ஒரு புள்ளியியல் என்று சொல்லுகிறார்கள். எனவே கணிதம் என்பது ஒரு புள்ளியியலாக இருக்கிறது. இது ஒரு டாட் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் யுகம் என்பது ஒரு டாட். அப்படி பார்த்தால் என்னை பொறுத்த வரையிலும் இந்த பிரமிட்டினுடைய உச்சியில் இருப்பது ஒரு புள்ளி என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அந்த புள்ளியினுடைய அளவு எவ்வளவு என்பதை யாராலும் அளந்து சொல்ல முடியாது. கூர்முனை கூர்முனை கூர்முனையாக இருக்கிறது. எனவே அந்த கூர்முனையை பார்க்கிற போது வள்ளலாரை பற்றி பேசுங்கள் என்றுதான் என்னை அழைத்திருக்கிறார்கள். அந்த வள்ளல் பெருமான் அவர்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். இங்கே பிரம்மர்ஷி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர் நின்று உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், இவர் அமர்ந்து நமக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது நின்றாலும் ஆன்மீகம், நடந்தாலும் ஆன்மீகம், அது அமர்ந்தாலும் ஆன்மீகம், உறங்கினாலும் ஆன்மீகம், எல்லா நிலைகளிலும் ஆன்மீகம் இருக்கிறது என்பதற்கு நின்ற நிலையில் வள்ளலாரும் இன்றைக்கு அமர்ந்த நிலையில் பிரம்மஸ்ரீயும் பத்ரிஜி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆன்மீகத்தை உள்ளத்தில் இருக்கிறது, இதயத்தில் இருக்கிறது, அது எல்லா இடங்களிலும் வெளியே ஆலயத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, உங்களுக்குள் இருக்கிறது என்று ஒரு மூச்சு காற்றை, மூச்சு பிள்ளைக்கு பிறந்த உடனே அந்த பிள்ளைய சில நேரம் மருத்துவத்தில் தலைகீழ நிறுத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பிள்ளை தலைகீழ நிற்க வைக்கப்படுகிற போது அது பெருமூச்சு விடும். அப்படி ஒரு மூச்சு வாங்கி விடும். அந்த மூச்சு வாங்கி விடுகிற போதுதான் அந்த பூமி கூட சுவாசிப்பதாக சொல்லுகிறார்கள். பூமி கூட சுவாசிப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த பூமியினுடைய பஞ்சபூதங்களில் ஒரு கூறாக அந்த பஞ்சபூதங்களும் அடங்கிய உருவம் தான் மனித உடலாக இருக்கிற காரணத்தால், மனிதன் என்னவோ இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவன், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவனாக மனிதன் இருக்கிறான் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. இந்த ரத்தமும் சதையுமாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த உடல் என்பது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தினுடைய கொடை. எனவே பிரபஞ்சத்தினுடைய கொடையாக பார்க்கிற போது தாயும் தந்தையும் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள்.
எல்லோருக்கும் தாயும் தந்தையாக இருப்பவன் அந்த இறைவன் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்னும் மூலத்தை தேடி போகிற போது, இன்னும் பயணித்து போகிற போது, மானுட சமுதாயம் மானுட ஜென்மம் எடுத்ததே பயணித்து போவதற்கு என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் a kind of journey in spirituality என்று சொல்லுகிற போது இது ஒரு வகையான பயணத்தை நாம் ஒட்டுமொத்தமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் எத்தனையோ மண்டபங்கள், மாநாடுகள், எத்தனையோ ஊர்வலங்கள், எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் இந்த ஆன்மீக பயணத்தை ஆய்வு கண்ணோட்டத்தோடு, ஆராய்ச்சி கண்ணத்தோடு, இதையே பக்தியாக, பரவசமாக, பஜனையாக, எத்தனையோ விதங்களில் ஆண்டவனை பார்ப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பிரமிட் என்பது, பிரமிட் மன்றம், இந்த ஆன்மீக மன்றம் என்பது இறைவனை எப்படி பார்க்க போகிறது என்று சொன்னால், இறைவனை அறிவியலாக பார்க்கிறது. அந்த அறிவியலை ஆன்மீக அறிவியலாக பார்க்கிறது. யோகா என்பதை உலகம் ஒப்புக்கொள்ள மறுத்தது. நேற்றைய தினத்தில் கூட யோகாவை பற்றி, விளையாட்டில் இணைக்கப்பட்டதை பற்றி எல்லாம் எடுத்துரைத்தார்கள். யோகா இந்தியாவில் கண்டறியப்பட்டது, தியானம் இந்தியாவில் கண்டறியப்பட்டது. இந்த யோகாவையும் தியானத்தையும் உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஏனென்றால் இந்தியர்கள் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்பிக்கையில் தான் இருக்கிறீர்களே தவிர அந்த நம்பிக்கைக்கு விளக்கம் கேட்டால், அந்த நம்பிக்கைக்கு ஏதாவது விஞ்ஞானம் பின்னணியில் இருக்கிறதா என்று கேட்டால் அது பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லுவதில்லை. எனவே அறிவியலைத்தான் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அறிவியலின் பாதையில் தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. எனவே ஆன்மீகமாக இருந்தாலும் கூட இந்திய அளவில் இருக்கிற போது அதற்கு எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் அதுவே இந்தியாவினுடைய எல்லையை கடந்து போகிற போது, உலகத்தினுடைய மானுட ஜென்மங்களுக்கெல்லாம் இந்தியாவுடைய ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்தியாவுடைய பெரியவர்கள், ஆன்மீக மூத்தவர்கள் அவர்கள் நினைத்த போது, இது ஆன்மீக அந்த எடை தராசிலே, விஞ்ஞான தராசிலே அவர்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆன்மீகம் என்பது விஞ்ஞான தராசு கொண்டு பார்க்கப்படுவதா, விஞ்ஞான கண் கொண்டு பார்க்கப்படுவதா? விஞ்ஞானம் என்ற அளவுகோலில் தான் ஆன்மீகம் நிரூபிக்கப்பட வேண்டுமா? ஆன்மீகம் உண்மையா இல்லையா என்று நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டுமா? நம்முடைய மனசாட்சி மன்றமே அதற்கு சாட்சி இல்லையா என்றெல்லாம் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் சொன்னபோது, உங்கள் இதயத்தில் இருப்பதை நான் எப்படி பார்ப்பது? கண்கொண்டு பார்க்க வேண்டும், அது நிரூபிக்கப்பட வேண்டும், அது ஒப்பீடு செய்து அதற்கான பரிசோதனை நிலையத்தில் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போதும், அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போதும், அந்த பரிசோதனைக்கும் நிரூபித்தலுக்குமான இடமாக நம்முடைய யோகாவையும் தியான முறையையும் அன்றைக்கு இருந்த பெரியவர்கள் அதை மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றி கொண்டு வந்துதான் இன்றைக்கு உலக யோகா தினத்தையும் உலக தியான தினத்தையும் உலகமே கொண்டாடுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய மாபெரும் வெற்றியாகவே பார்க்கிறேன். இன்றைக்கு தியான முறையிலே இருக்கிற போது அந்த புள்ளியினுடைய அளவு என்பது என்னன்னு தெரியாது. நம்முடைய மனதினுடைய எங்கே மனம் இருக்கிறது என்பதை இதுவரையிலும் வேர் இஸ் மைண்ட் என்பதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் நமக்கு உயிர் எங்கே இருக்கிறது என்பதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் உயிர் என்பது இருக்கிறது, மனம் என்பது இருக்கிறது. அந்த உயிர், ஆன்மா, மனம் என்பதற்கெல்லாம் ஒரு புள்ளியில் நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த புள்ளியை சொல்லுவதுதான் அந்த பிரமிடினுடைய கோபுரத்தினுடைய உச்சியிலே கூர் முனையாக இருக்கிற அந்த புள்ளி. அது கூர் முனை என்று மட்டுமே நாம் பார்த்துவிட முடியாது. ஏதோ அந்த கூர்முனையாக இருக்கிற அந்த புள்ளி என்பது ஆன்மீகத்தினுடைய எல்லாமுமாக இருப்பதை வெளிப்படுத்துகிற புள்ளியாக இருக்கிறது. வள்ளற் பெருமான் அவர்கள் ஆன்மீகத்தை சொல்லுகிற போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக பார்க்கிறார். ஏன் அப்படி பார்க்கிறார் என்று கேட்டால், சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும். இங்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? எனவே உணவு இப்போது சாப்பிட்டோம், உணவு சாப்பிட்ட உடனேயே வள்ளலாரை பற்றி பேசுங்கள் என்றீர்கள். ஏனென்றால் உணவும் வள்ளலாரும் பிரிக்க முடியாதது. உணவு என்று சொன்னால் அங்கே வள்ளலார் இருப்பார், வள்ளலார் என்று சொன்னால் அங்கே உணவு இருக்கும் என்பதனுடைய அடையாளம் தான் மேலே உணவை சாப்பிட்டதும் கீழே வந்து இப்போது வள்ளலாரை பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். பட்டினியும் பசியுமாக இருக்கிற போது வள்ளலாரை பற்றி அவரே தன்னை பற்றி பேசுவதற்காக சொல்லவில்லை. பாமரர்களாக வந்தவர்களை என் உபதேசம் கேளுங்கள், பிறகு பிரசாதம் சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை.
பசித்தவருக்கு உணவை கொடு என்று சொன்னார். அணையாத நடுப்பை அங்கே ஏற்றி வைத்தார்கள். இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அணையாத அடுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அணையாமல் ஒரு பெருஞ்சோதி இருக்கிறது. ஆன்மீகம் என்பது இருக்கிறது. அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இப்போது விஞ்ஞானம் என்பது கடந்த சில நாட்களாக விஞ்ஞான ஆராய்ச்சி, அங்கே இருந்த போனவர்கள், விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய போனவர்கள் திரும்ப முடியாமல் நிற்கிறார்கள் என்று செய்தித்தாள்களில் வந்தவுடன் மனிதாபிமிக்க, மனித நேயமிக்க உலகத்தில் எந்த நாடும் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க முடியாது. எங்கேயோ விண்வெளி போனார்கள், வரவில்லையாமே. சுனிதா வில்லியம்ஸ் யார் என்று நமக்கு தெரியாது. அவரோடு போனவர் புட்சர் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவரோடு பயணித்தவர்களுக்காக இங்கே கோயில்களில் வேண்டிக் கொண்டவர்கள், இங்கே கவலைப்பட்டவர்கள், தொலைக்காட்சிகளில் கவலைப்பட்டவர்கள், நண்பர்களோடு விவாதித்துக் கொண்டவர்கள் என்றால் இங்கே மனிதநேயம் என்பது இருக்கிறது. யாரோ போனாலும் கூட அவர்களை பற்றி நினைப்பது, உலக பார்வை நம்மிடத்தில் இருக்கிறது. இது உள்ளூர் பார்வை அல்ல. ஆன்மீகம் என்பது உள்ளூருக்குள் பேசிக்கொள்வது, உனக்குள் பேசிக்கொள்வது என்று நாம் தவறாக சொல்லிவிட முடியாது. ஆன்மீகத்தை விஞ்ஞானமாக கொண்டு வருவதற்கான காலத்தில் நாம் வென்று கொண்டே இருக்கிறோம். உலகம் சொல்கிறது, இந்தியா உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிற போது கூட இந்தியா உலகத்தினுடைய மகுடமாக இருக்கும், ஒளி விளக்காக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஒளி விளக்கு என்பதுதான் இன்றைக்கு அருட்பெரும் ஜோதி என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அருட்பெரும் ஜோதி தான் ஆன்மீகமாக நிற்கிறது. ஒருவேளை வெளிச்சம் என்பது இல்லை என்று சொன்னால் இப்போது கூட அந்த வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் என்ற இந்த வெளிச்சத்தை, ஒளிவெள்ளத்தை பாய்ச்சுகிறார்கள். இந்த ஒளிவெள்ளம் என்பது மின்சாரத்தால் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தினுடைய வெளிச்சம் என்பது, அருட்பெரும் ஜோதி என்பது அன்பினால், இரக்கத்தால், கருணையால், அதன் பிறகு அருளால் கிடைக்கிறது. பொருளால் கிடைப்பதல்ல. இந்த இடம் என்பது மகிழ்ச்சி நிரம்பிய இடமாக இருக்கிறது. இங்கே ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி என்று போட்டிருக்கிறார்கள். அமைதி என்று வெறும் அமைதி போடவில்லை, மன அமைதி என்று போட்டிருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை பற்றி வள்ளலார் பேசுகிறார். அவர் ஏதோ ஒரு கடவுளை பற்றி பக்தி மயத்திலே, பக்தி மயக்கத்திலே அவர் கடவுளை பற்றி மட்டுமே பாடியிருக்கிறார். அவை பக்தி பாடல்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவையெல்லாம் சீர்திருத்த பாடல்களாக இருக்கிறது. சமயத்தில் இருக்கிற பாடல்களை கடவுளைத்தான் பாடுகிறார் என்றாலும் கூட அது பக்தி பாடலாக இல்லை, அது மக்களை பற்றியதாக இருக்கிறது. அதை சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அகத்தில் பலர் கருத்தும் புறத்தில் பலர் வெளுத்தும் இருக்கிறார்கள். ஆனால் பரத்தே இருக்கிற இந்த பரம் என்று சொன்னால், பாராசூட் என்று சொல்லுகிறோமே, பரம்பொருள் என்று சொல்லுகிறோமே, பராசக்தி என்று சொல்லுகிறோமே, அந்த பரா என்பது PARA என்ற பரா என்பது உலகத்திற்கு அப்பால் என்பது அர்த்தமாகிறது. எனவே பராசக்தி எப்போது வாண்டினாலோ அந்த உலகத்திற்கு அப்பால் இருப்பவரை பாராசூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பராசக்தியை கண்டறிந்தவன் இந்த உலகில் இந்தியர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் இந்த உலகத்திற்கு அப்பால், உலகம் என்று சொன்னால் அது மானுடத்தை பற்றி சொல்லுவது. தண்ணீர் நிறைந்தது, காடுகள் நிறைந்தது, மலைகள் நிறைந்தது. உலகம் என்று சொன்னால் இவையெல்லாம் உலகம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, உலகம் என்று சொன்னால் மக்கள் நிறைந்திருப்பதால் உலகம். இந்த உலகத்திற்கு அர்த்தம் எப்போது கிடைக்கிறது? மக்கள், மனிதன் பார்க்கிறான், இது காடு, இது மலை, இது கடல் என்று எப்போது அவன் பெயர் வைக்கிறானோ, எப்போது அதை பார்க்கிறானோ, எப்போது அதை புரிந்து கொள்கிறானோ அப்போதே உலகம் தோன்றியது. எனவேதான் மனிதனிடத்தில் இருந்து உலகம் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த விஞ்ஞான அறிவியலில் அப்படி இருக்கிற போது கூட அந்த ராக்கெட் இவர்களை அழைத்து போட அந்த கருவி, அந்தனுடைய டிராகன் என்று சொல்லுகிற கருவி கூட அது ஒரு கூர்முனையாகத்தான் இருந்தது. வியப்பாக இருக்கிறது. கூர்முனையிலே எகிப்திலே இருக்கக்கூடிய இந்த பிரமிட் என்பது ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பால் பண்பாடு கலாச்சாரத்தில் அந்த எகிப்து, கிரேக்க, அந்த பாரசீக, கிரேக்கமும் அதனுடைய நாடுகளும் அந்த பண்பாட்டில் உயர்ந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த பிரமிட்டினுடைய இன்றைக்கு ஆன்மீக மாநாடு, ஆன்மீக சந்திப்பு, ஆன்மீக உரையரங்கம், ஆன்மீக நடனம், ஆன்மீக இசை, ஆன்மீக நாட்டியம். இறைவனை பார்த்தால் இசையின் வடிவத்தில் இறைவன் இருக்கிறான். இசை இறைவன், இட் இஸ் a full of dance என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகம் என்பது எதனால் இருக்கிறது என்று சொன்னால் முழுக்க நடனத்தால் நிறைந்திருக்கிறது. பரதநாட்டியம் என்று சொல்லுகிறோமே, அது இறைவனுடைய நடனம், சிவனுடைய நடனம். சிவனுடைய நடனம் தான் இன்றைக்கு கால்மாற்றிய இடமாக இன்றைக்கு மதுரையில் இருக்கிறது என்று சொன்னால், மதுரையில் ஏன் சிவன் இத்தனை திருவிளையாடலை நடத்துவதற்கு இடம் தேடி கண்டுபிடித்தாரோ அதுபோல நீங்களும் இடம் தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு இந்த மதுரையிலே, செல்லூரிலே
3 தலைமுறைகளாக கண்ணையா, அதன் பிறகு முருகேசன், அதன் பிறகு அன்பு தம்பி குமார் அவர்கள், அதனுடைய பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கண்ணம்மா அவர்கள், ராதா அவர்கள், இந்த தலைமுறையாக வள்ளற் பெருமான் சொல்வார்கள், வாழையடி வாழையாக வந்த தெரு கூட்டம் என்று. அதுபோல இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேற்றைய தினத்தில் பார்க்கிற போது அவர்கள் சுனிதா அவர்களும் அங்கே சூர்யா அவர்களும் சூசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேரு சூசுன்னு, அவங்க சுனிதா, இன்னொருத்தர் சூர்யா. எனவே சூசு மாறி அப்படின்னு சொல்றது மாதிரி, இந்த மாதிரி எப்படின்னா மழை கொண்டு வருவாள், அவள் தருவாள் மாறி, எங்களின் மாரியம்மனாக சூசு மாரியாக 2 பேரும் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியை மதுரையிலே சக்தி என்ற தம்பி, அதுபோல சரவணன் என்பவர், இன்னும் தம்பிகள் எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சி ஒரு வீட்டுக்கு ஒருவர் வந்தால் கூட எப்போது இவர் போவார் என்பதைத்தான் வாங்க என்று சொல்வதற்கு கூட வந்துட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அங்கேயே நிறுத்தி அங்கேயே கேட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு, அவர் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ற காலகட்டத்தில் எல்லாரையும் வாங்க, எந்த கட்டணமும் இல்லை, நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஒருத்தங்க கூட சொன்னாங்க, இங்க ஃபன் இருக்கும், இங்க உரையாடல் இருக்கும், இங்க மெடிடேஷன் இருக்கும். நாங்க இளைஞர் சக்தியை ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க, இளைஞர் சக்தியும் ஒரு சிரித்து சிரித்து பேசுகிறார்கள். இப்படி பார்க்கிற போது ஆனந்தம் என்பதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். சச்சிதானந்தா என்பது இறைவனுடைய குணமாக சொல்கிறார்கள். சச்சிதானந்த மூர்த்தி என்பது இறைவனுடைய 3 நிலைகள், சத்தாக, சித்தாக, ஆனந்தமாக இருக்கிறார். எனவே ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆன்மீகம் இருக்க முடியும். ஆன்மீகம் என்பது உடலால், உடலை வளர்த்தே உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொன்னார். அங்கே அகத்தியருடைய படம், அதுபோல திருவள்ளுவருடைய படம், அதுபோலவே புத்தருடைய படம், அதுபோலவே இங்கே ரமணருடைய படம், அதுபோலவே வள்ளலாருடைய படம், அதுபோலவே யோகானந்தருடைய படம். இங்கே பத்ரிஜியை மட்டுமே சொல்ல வேண்டும், வேறு யார் பேரையும் சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு லிபரலிசம், ஒரு ஃப்ரீடம், ஒரு விதமான ஒரு ஜனநாயகம், ஒரு சுதந்திரம் எப்போது இருக்கிறதோ அங்கேதான் எல்லா விதமான வளர்ச்சியும் உற்பத்தியும் நடப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே ஆன்மீகம் என்பது கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு சுதந்திரம். பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமகா யக்ஞம் 7/6/2025 சனிக்கிழமை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை, 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. தொடர்புக்கு 9488868260 94436941883. அனுமதி இலவசம்.